வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. கூட்டணி ஆட்சி இந்த இரண்டும் தான் 2 நாட்களாக தமிழ்நாட்டு அரசியல்ல பரபரப்பாக தொடங்கி ஆல் இண்டியா லெவல்ல வைரல் ஆகி மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாகவும் மாறி இருக்குங்க. புரிஞ்சிருப்பீங்க. கூட்டணி ஆட்சின்னு எங்கேயுமே அமித்ஷா சொல்ல, கூட்டணின்னு மட்டும்தான் சொன்னாரு அப்படின்னு நேற்றைக்கு அடிச்சு பேசியிருந்தாரு எடப்பாடிங்க. இன்றைக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பொழுதுமே கூட்டணி ஆட்சிங்கிறது அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. 2026 கூட்டணி உதவியோடு எடப்பாடி முதலமைச்சராக அமர்வார் அப்படின்னு அதிமுகவுடைய தம்பிதுரை இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக இதை பதிவு செஞ்சிருக்காருங்க. என்ன நடந்துட்டு இருக்கு பாஜக அதிமுக கூட்டணியில? அதற்குள்ளார குழப்பமா? முக்கியமா அங்க டெல்லியில இருந்து அமித்ஷாவுடைய டீம் சில பல மெசேஜை இங்க மாநில தலைமைக்கும் தட்டி விட்டுருக்காங்க. அதே நேரத்துல நயினார் நாகேந்திரன் அவருக்கு கூட்டணி கட்சி டார்கெட் டிஎம்கே 2 விஷயங்களும் முக்கியமானதா இருக்கு. இதுல அவரு ஸ்கோர் பண்ணுகிறாரா? இன்னொரு பக்கம் எடப்பாடியுடைய முடிவுகளுக்கு பின்னாடி விஜயுடைய பார்ட்டி அவங்களுடைய அரசியலும் ஒரு முக்கியமான காரணமாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கு. நிறைய தகவல்கள் இருக்குங்க. வெளியில இருந்து பார்த்தா ஒரு ஸ்கிரீனு, ஆனா உள்ளுக்குள்ளார ஹிடன் ஸ்டோரிஸ், ஹிடன் டாக்டிஸ், ஹிடன் அஜெண்டா நிறைய இருந்துட்டு இருக்குங்க. என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நோ கூட்டணி ஆட்சி, டெல்லிக்கு பாடம் எடுத்த தம்பிதுரை ஏன்? அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் 2026 அப்படித்தான் பேசினாரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அப்படின்னு நேற்றைக்கு ஏப்ரல் 16 அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கோபமாகவே இதை பதிவு செஞ்சாரு. படையப்பா படத்துல வந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. மாப்பிள்ளை இவர் தான் சட்டை எண்ணுதில்லை அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதை ஒட்டி பெரிய அளவுல விவாதங்கள் நடந்தது. என்ன பின்னணி அப்படிங்கிறத, அந்த முதற்கட்டமாக நடந்த அந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே நேற்றைய காணொலியில நம்ம விரிவாகவே பதிவு செஞ்சிருக்கோம். நம்முடைய அன்பு நேயர்களும் அதற்கு நல்ல வரவேற்பும் கொடுத்திருந்தீங்க. இந்த நிலையில தான் இன்றைக்கு ஏப்ரல் 17 அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மிக முக்கியமான திரு தம்பிதுரை இந்த காலம் மட்டும் இல்ல, எந்த காலத்திலும் கூட்டணி ஆட்சி என்பதற்கு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. 2026 திரு எடப்பாடி எங்களுடைய புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக கூட்டணி பலத்தோடு அமர்வார் அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காருங்க. அதுல அவர் பேசுறப்ப சில வரலாற்று ரீதியிலான சில விஷயங்களை கோடிட்டு காட்டியிருந்தாரு. சுதந்திரத்துக்கு பிறகு, குறிப்பா 1952க்கு பிறகு இங்க மெட்ராஸ் பிரசிடென்சி, மதராஸ் மாகாணம், இங்க பார்த்தோம்னா காங்கிரஸ் மெஜாரிட்டி வாங்க முடியல. அந்த நேரத்துல ராஜாஜி அவர்கள் அவங்களுடைய ஆதரவோடு தான் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சி பொறுப்புக்கும் வந்தாங்க. குறிப்பா அப்ப ராமசாமி படையாச்சியார் அவர்கள்லாம் உறுப்பினராக காங்கிரஸ்ல மாறி அவங்களுடைய ஆதரவோடு தான் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. அதுக்கப்புறம் 2 முறை காமராஜர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாரு. அப்பயும் கூட்டணி ஆட்சி கிடையாது. பிற்பாடு 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாரு. ஆனாலும் கூட்டணி ஆட்சி கிடையாது. அதன் பிற்பாடு எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி புரிந்தப்பவும் கூட்டணி ஆட்சிங்கிறது இல்ல. ஏன் 2006 அப்ப திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அப்ப முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் இருந்தாரு. திடீர்னு சென்ட்ரல்ல இருந்து பிரணாப் முகர்ஜி அவர்கள் கூட்டணி ஆட்சிங்கிற விஷயங்களை முன்னெடுத்தாரு. அப்படின்னா நான் முதலமைச்சர் பதவியில இருக்க மாட்டேன் அப்படின்னு கருணாநிதி அவரு தெரிவிச்சிருந்தாரு. 93 இடங்கள் தான் அவங்க பெற்று இருந்தாங்க. 2004 நினைவு இருக்கு இல்லையா அப்படின்னும் அதை கோடிட்டு காட்டினாரு. அப்புறம் சோனியா காந்தி அவர்கள் உடனே அந்த எண்ணத்துக்கே போகல, கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே போகல. சோ அன்றிலிருந்து வரலாறுங்கிறது இப்படிதான் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கே இடமில்லை, எப்பொழுதும் வாய்ப்பில்லை அப்படின்னு வரலாற்று ரீதியாக எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி, அதாவது டெல்லியுடைய நகர்வுக்கு, குறிப்பாக திரு அமித்ஷா அவர்களுடைய நகர்வுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி, முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவங்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார் தம்பிதுரை அப்படின்னு வர்ணிக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இன்றில்ல என்றுமே இந்த எண்ணம் ஏற்படக்கூடாது. தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி ஆட்சிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு யாரும் வர கிடையாது. சோ எப்பொழுதுமே இந்த பேச்சை எடுக்காதீங்க என்பதை ஆணி அடிச்ச மாதிரி பதிவு செய்யணும் அப்படின்னு இங்க பொதுச் செயலாளர்கிட்ட இருந்து உத்தரவு வர, அதற்கு அடுத்து தான் வரலாற்று ரீதியாக இவை எல்லாவற்றையும் சுட்டி காட்டினாரு, உரைக்கும்படியும் சுட்டி காட்டினாரு தம்பிதுரை அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. டெல்லியின் சீக்ரெட் மூவ், எடப்பாடியை சீண்டிய 5 கூட்டணி ஆட்சி என்று பதிவு செய்வதன் மூலமாக அதிமுக பலவீனம் ஆகிவிட்டது.
அதனால தான் அதை வாய்ப்பா பயன்படுத்தி கூட்டணி ஆட்சி என்கிற அந்த நெருக்கடியை பாஜக தருது அப்படிங்கிறது முதன்மையானது. அதாவது எடப்பாடியுடைய தலைமைக்கு பிறகு 10 தோல்வி பழனிசாமியாக அவர் மாறிவிட்டார், அவர் ரொம்ப வீக் ஆகிட்டாரு, அவருடைய தலைமைத்துவமே கேள்விக்குரியதாக மாறிவிட்டது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பாஜக கூட்டணி ஆட்சிங்கிற இந்த ஆட்டத்தை தொடங்கியிருக்கு. டோட்டலா சொல்லணும்னா எடப்பாடி கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்னு நிறுவ முயற்சி செய்வது ஒண்ணு. ரெண்டாவது, வழக்கு, ரெய்டுகள் உள்ளிட்ட அந்த விசாரணை அமைப்புகள் மூலமான அஸ்திரங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் வலிமையா இருக்காங்க, அவங்க ஏவுவாங்க. அதெல்லாம் பார்த்து தான் பின்வாங்கிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க அதிமுக என்கிற ஒரு பரப்புரை. முக்கியமா இதை ஆளும் திமுக அவங்களுடைய கூட்டணியை முன்வைக்கிறாங்க. மூன்றாவதாக, எடப்பாடியுடைய நாற்காலியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி வி.கே. சசிகலா, திரு டிடிவி தினகரன் அப்படின்னு பலருக்குமே இது ஒரு வாய்ப்பாகவும் மாறி இருக்கு. கூட்டணியை அமைஞ்சிருச்சு, ஆனா கூட்டணியில டிசைட் பண்ற அந்த அத்தாரிட்டி எல்லாமே பாஜக தான். அப்ப பேரளவுல தான் எடப்பாடி அங்க கூட்டணியில இருக்காரு, டிசிஷன் மேக்கிங் எல்லாமே அமித்ஷா தான் எடுக்க போறாரு அப்படின்னு எடப்பாடிக்கு எதிரான இன்னொரு பரப்புரையும் அவங்க கட்டமைக்கிறாங்க, தீவிரப்படுத்துறாங்க. நான்காவதாக, இந்த டாக் மூலமாக பாஜக அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு வலிமை இல்லை, ஆனா வலிமை குறைந்த இந்த இடத்திலும் கூட்டணி உள்ளிட்ட எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது பாஜகவா இருக்கு. அப்ப அதிமுகவுடைய அந்த இரட்டை இலை சின்னம் அந்த கப்பல்ல ஏறி கரையை கடந்து நாற்காலியில அமரணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம். ஏன்னா எந்த கப்பலையும் மாலுமி கரையை கடந்து அதை எடுத்துட்டு போறது கிடையாது. ஸோ நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் அதிமுக சைட்ல ஏற்பட்டுருச்சுங்க. ஐந்தாவதாக, மத்திய அமைச்சரவையில அதிமுகவுக்கு இடம் கொடுப்பது. ரொம்ப நாளாகவே கூட்டணியில இருந்தா திரு தம்பிதுரை அவர்களுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கலாமா அப்படிங்கிற சில ஒரு டாக் எல்லாமே ஓடிக்கொண்டிருந்தது. அப்ப அதிமுகவுக்கு மத்தியில அமைச்சரவையில இடம் கொடுத்து விட்டு கொஞ்ச நாட்கள் கழித்து அதுக்கப்புறம் பாருங்க, நாங்க உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே ஆல் இண்டியா லெவல்லயே உங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தோம், கூட்டணி ஆட்சி தான். அப்படி இருக்க தமிழ்நாட்டில் ஏன் நீங்க கூட்டணி ஆட்சிக்கு முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு பாஜக ஒரு லாக் போடலாம், செக் வைக்கலாம், அங்கே பதவி கொடுத்து இங்கே ஆட்சியில் பங்கு கேட்கலாம் என்பதுதான் பாஜகவுடைய திட்டமா இருக்குமோ என்கிற அச்சமோ எடப்பாடியுடைய தரப்புக்கு அதிகமாகவே ஏற்பட்டதுங்க. இதற்கிடையில நெல்லையில திடீர்னு அடுத்த முதலமைச்சர் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு போஸ்டர்களும் முளைக்க ஆரம்பிச்சது. இவை எல்லாமே எடப்பாடி அவர்களை ரொம்பவே சீண்டி பார்த்தது போல ஆகிடுச்சு. எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு தான் அதே தம்பிதுரை அவர்களையே அழைத்து மறுபடியும் பேசுங்க, அடிச்சு பேசுங்க, அழுத்தம் திருத்தமாக பேசுங்க அப்படின்னு உத்தரவுகள் போக அவரும் வரலாற்று ரீதியாக அடிச்சு நொறுக்கிட்டாருங்க அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே போட்டுடைக்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சில சீனியர் லீடர்ஸ். வெளியே ஒன்று உள்ளே ஒன்று, அமித்ஷா தட்டிவிட்ட மெசேஜ். காத்திருந்து பாய திட்டமிடும் பாஜக. திரு எடப்பாடி பொதுச் செயலாளர் அதிமுக மற்றும் திரு தம்பிதுரை எம்பி 2 பேருமே கூட்டணி ஓகே, கூட்டணி ஆட்சி என்பதற்கு இடமே இல்லை அப்படின்னு மறுபடியும் பதிவு செஞ்சிருக்காங்க இல்லையா? இது பெரிய அளவுல பேசுபொருளாக மாற உடனடியாக அங்க டெல்லியில இருந்து சில பேச்சுகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதே தவிர கூட்டணி பலமாக உள்ளது, எந்த விரிசலும் இல்லை, 2026 தேர்தலுக்கான வியூகம் அமைக்கும் பணியில் தற்போது தீவிரம் காட்டி வருகிறோம் அப்படின்னு பாஜகவுடைய தேசிய தலைமை விளக்கம் கொடுத்திருக்குங்க. செய்திகள் அப்படிதான் வருது. உடனடியாக மாநில தலைமைக்கும் சில அறிவுறுத்தல்கள்லாம் வர அதன் தொடர்ச்சியாக இங்க தமிழ்நாடு பாஜக தலைவரான புதிய தலைவரான திரு நயினார் நாகேந்திரன், கூட்டணியில எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, திமுக ஆட்சியை அகற்றுவதே எங்களுடைய ஒரே இலக்கு, அதிமுக பாஜக கூட்டணியை யாரும் பிளவுபடுத்த நினைக்க வேண்டாம் அப்படின்னு கராரா அடிச்சு பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன்க. நாங்க நல்லபடியா இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை, இதை தான் பாஜகவும் நிறுவ விரும்புது. அதுதான் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரு இதற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு அங்கிருந்து மெசேஜும் தட்டி விட்டாரு. இங்க காட்சிகளும் மாறினது. ஆனாலும் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் கூட்டணி ஆட்சி என்பதை தொடர்ந்து லைம்லைட்லயே வச்சபடி இருக்காங்க. அதற்கு பின்னாடி அவங்களுக்கு நிறைய கணக்குகளும் தேவைகளும் இருக்குங்க. அதிமுக முந்தைய பலத்தோடு இல்ல, அவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. போன தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட 20% ஆவரேஜா 20% மட்டும்தான் அவங்க வாங்கியிருக்காங்க.
அதிமுகவும் பிளவுபட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய வலிமையான தலைவர்கள் எல்லோருமே தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அந்த மூவர், திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர், திருமதி வி.கே. சசிகலா, திரு டிடிவி தினகரன், இப்படி உட்கட்சி பஞ்சாயத்துகளே அதிமுகக்குள்ளார பெரிய அளவுல இருக்கிறதால அதை சமாளிக்கிறதுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் பெரும்பாடு பட்டு கொண்டிருப்பதால இந்த தருணத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு டெல்லி அவங்களுடைய ஆதரவாளர்கள் திட்டமிட்டாங்க. அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய பலம் அப்படின்னு பார்த்தா இரட்டை இலை சின்னம். சோ அந்த இரட்டை இலை சின்னத்தை வைத்து இங்க பாஜகவை தமிழ்நாட்டில் வேர் பரப்பி விட வேண்டும். அதே நேரத்துல அதிகாரத்துக்கு வரும் பொழுது அதுல அதிகாரத்தில் பங்கும் கேட்கணும் அப்படிங்கிறதும் ஆதரவாளர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்குங்க. சோ இந்த கணக்குகள்லாம் போட்டுதான் ஏன் கூட்டணி ஆட்சி இருந்தா என்ன தப்பு அப்படின்னு இப்ப அகில இந்திய அளவுல கூட்டணி கட்சிகளுக்கும் மந்திரி சபையில இடம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அப்புறம் என்ன என்கிற வாதத்தையும் ஒரு பக்கம் முன்வைத்தபடியே இருக்காங்க. அதாவது தொடர்ந்து இதெல்லாம் அப்படியே பேசப்பட்டு கொண்டே இருந்தா மக்கள்கிட்ட இயல்பாகிடும். தேர்தல் நெருங்குற நேரத்துல ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கலாம், இந்த நிர்பந்தத்தையும் கொடுக்கலாம் இல்லையா. இப்படி பல கணக்குகள் இருக்கு. முக்கியமா சில மாதங்களுக்கு முன்னாடி விசிகா அவங்கள முன் வச்சு திமுக கூட்டணிக்குள்ளாரையும் ஏன் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு விவாதம் பெருசானது. வெளியில அது மிகப்பெரிய அளவுல டாக்கா மாறினது. ஆளுங்கட்சி பவர்ல இருந்துமே அது ஒரு குடைச்சலாக திமுகவுக்கு மாறியது. அப்படி இருக்க ஆளுங்கட்சியா வரணும்னு அதிமுக துடிக்குது. சோ இதை நமக்கு சாதகமா பயன்படுத்தி இதை இப்ப இருந்தே அப்படியே போட்டு வச்சுக்கிட்டே இருக்கலாமே என்றும் ஒரு கணக்கு இருந்தது. அவை எல்லாம் கடந்து இன்னொரு பார்வையும் முன்வைக்கப்பட்டது. அது அடுத்த செக்மெண்ட்ல பாருங்க. விஜயின் டிமாண்ட் எடப்பாடிக்கு ஷாக், சாதகமாக பயன்படுத்த நினைத்த டெல்லி புது கணக்கு. அதிமுக எந்த கூட்டணியிலையும் இல்லாம வலிமையான கூட்டணியை 2026க்காக அமைக்கணும் அப்படின்னு அதற்கான வேலைகள்ல இருந்துட்டு இருந்தாங்க. அப்ப அதிமுகவுடைய முதல் சாய்ஸாக இருந்த பார்ட்டி புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம். ஸோ விஜயை டார்கெட் பண்ணி அதிமுகவும் பேசல, அதிமுகவை டார்கெட் பண்ணி விஜய் அவருமே பெருசா பேச கிடையாது. இந்த நிலையில தான் முதற்கட்டமாக சில பல பேச்சுவார்த்தைகளும் நடந்தது. அதிமுகவுடைய முதல் சாய்ஸாக விஜய் அவர் தான் இருந்தாரு. கூட்டணினா 90 சீட்டு, துணை முதலமைச்சர் பதவி என்கிற டிமாண்டையும் விஜய் தரப்புல இருந்து முன் வச்சதாகவும் தகவல்கள் வந்தது. அப்படி தந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிகாரத்துக்கு பங்கம் வந்தது போல ஆகிடும். எடப்பாடிக்கு கூட்டத்தை கூட்ட வேண்டும், ஆனா விஜய்க்கு கூட்டம் தானாகவே வந்துடும். சோ விஜய் வர மறுத்து விட்டதால பாஜகவோடு சேர்ந்திருக்கிறார் எடப்பாடி. கூட்டணிக்கு வருவதுன்னா இப்பவே தெரிவிச்சிருங்க அப்படின்னு அமித்ஷா கூறியதால உடனே கூட்டணி அறிவிப்பும் ஏற்பட்டது அப்படின்னு இப்ப சமீபத்துல ஆடிட்டர் திரு குருமூர்த்தி, துக்ளக்குடைய ஆசிரியர், அவரு ஒரு விஷயத்த பேட்டியில கொடுத்திருந்தாருங்க. இதுவும் பரபரப்பானது. இதை வச்சுதான் ஒரு கணக்கும் பேசப்பட்டிருக்கு. அதாவது விஜய் அவரு புதிதாக ஒரு பார்ட்டி உருவாக்குறாரு, இன்னும் தேர்தலையே சந்திக்க கிடையாது. அப்படி இருக்க அந்த கட்சியோடு பேச்சுவார்த்தை வரைக்கும் சத்தம் இல்லாம சில விஷயம் நடந்திருக்கு. 90 சீட்டு வரை கூட கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு பல முறை ஆட்சி புரிந்த கட்சி கிட்ட ஒரு புதிய கட்சி எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்க தங்களை வலிமையாவும் நினைச்சுக்கிறாங்க. அந்த நிலையில அதிமுகவும் இருக்கு. அதனால தான் கொஞ்சம் அவங்க இறங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவங்க வலிமையாக இருந்திருந்தா இப்படிலாம் புதிய பார்ட்டி இந்த அளவுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்களா? சோ புதுசா களத்துக்கு வரக்கூடிய ஒரு பார்ட்டியே இந்த அளவுக்கு டிமாண்ட் முன் வைக்கிறப்ப 3வது முறையாக சென்ட்ரல்ல ஆட்சி பொறுப்புல இருக்கும், பவர்ல இருக்கும், பல்வேறு மாநிலங்களையும் ஆட்சி பொறுப்புல இருக்கும். பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி அவங்க பலமான ஆளுங்கட்சியை வீழ்த்த முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறப்ப நமக்கும் தேவை இருக்கு. சோ கை கொடுப்போம், ஆட்சியில பங்கு கேட்போம், கேட்டா என்ன தப்பு? இதைத்தான் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து முன்வைத்தபடியே இருந்தாங்க. இப்படியான ஒரு ரிப்போர்ட்டையும் டெல்லிக்கும் தட்டி விட்டபடி இருந்தாங்க. டெல்லிக்கும் இப்படியான ஒரு கணக்கும் இருந்தது. சோ அதனால தான் இந்த கூட்டணி ஆட்சி என்கிற இந்த பேச்சை பெருசா அதை குறித்து மறுப்பு எதுவும் தெரிவிக்காம அப்படியே அதை வச்சிருந்தாங்க. முக்கியமா நேற்றைய பேட்டியில பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு நயினார் நாகேந்திரன், தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா என்பது குறித்தெல்லாம் நம்முடைய அமித்ஷா அவர்களும் இங்க எடப்பாடி அவர்களும் சேர்ந்துதான் முடிவு செய்வார்கள் அப்படின்னும் பேசியிருந்தாருங்க. இது எல்லாமே தான் எடப்பாடி அவர்களுக்கு ஷாக்காக மாறினது. இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியா இருந்தோம்னா அவ்வளவுதான், ஏறிட்டு போயிடுவாங்க. நம்முடைய பலத்தை நம்ம உணர வைக்கணும். இன்னமும் செல்வாக்கோடு, ஏன் போன முறை
ஆளுங்கட்சியாக 10 ஆண்டுகள் இருந்து மக்கள்கிட்ட எதிர்ப்பெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் கடந்து அதிமுக கூட்டணி 75 சீட்டுகளை வெற்றி பெற்றது. இப்ப எதிர்க்கட்சியா இருக்கும் 4 ஆண்டுகளாக மக்களுக்கும் ஆளுங்கட்சி மீது திமுக மீது எதிர்ப்பு இருக்கும், கோபம் இருக்கும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைல இருந்து பல சிக்கல்கள் இருக்கு, அமைச்சர்கள் மீது ஊழல் முறைகேடு புகார்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்க நாம ஏன் முன்கை எடுக்கக்கூடாது, டிசைடிங் ஃபேக்டர் நாம இருக்கணும் அப்படின்னு தான் உடனடியாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னும், கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னும் அடிச்சு பேச தொடங்கினாங்க. அதிமுகவிடம் அனுசரிப்பு, திமுக மீது அட்டாக் கோட் செய்கிறாரா நயினார் நாகேந்திரன்? சில மாதங்களாக எதிர்பார்ப்புல இருந்து அட்லாஸ்ட் தமிழ்நாடு பாஜகவுடைய புதிய தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு திரு நயினார் நாகேந்திரன். இன்னும் ஓராண்டு தான் தேர்தலுக்கு இருக்கு. இந்த ஓராண்டுக்குள்ளார பாஜகவை தமிழ்நாடு முழுக்கவே வேர் பரப்பணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், 2026 அதிக தொகுதிகளை பாஜக வெல்ல வேண்டும். இதுதான் அவர் முன்பு இருக்கக்கூடிய முதன்மையான டாஸ்க். இதை சக்சஸ் பண்ணதான் இப்ப லேட்டஸ்டாக அதிமுகவோட வலிமையான கட்சியோடு ஒரு கூட்டணியும் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்துல இந்த டாஸ்கை சக்சஸ் பண்ணுவதற்கு கூட்டணி ஆட்சி என்கிற அந்த முழக்கங்கள் ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக பாஜகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்களை பூஸ்ட் பண்ணது போல இருக்கும். அவங்க இறங்கி வேலை பார்ப்பாங்க. அது 2026 நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுல பாசிட்டிவ் இருக்கு. ஆனா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அது கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுகவை சீண்டுவது போல இருக்கும். அவங்க தான் இங்க கூடுதல் வலிமையோடு இருக்காங்க. அவங்க தான் கூட்டணி தலைமைன்னு உள்துறை அமைச்சரே தெரிவிச்சிருக்காரு. அப்படி இருக்க அவங்கள பகச்சிக்கிறதுங்கிறது இந்த இடத்துல சரியான உத்தியும் இல்லை, அரசியலும் இல்லை. ஸோ அதிமுகவையும் அனுசரிச்சு போகணும். இன்னொரு பக்கம் டார்கெட் டிஎம்கே, அதுலயும் வெற்றி பெறணும். ஒரு முக்கியமான காலகட்டத்துல தான் இந்த தலைமை பொறுப்புக்கு இப்போ வந்திருக்காரு திரு நயினார் நாகேந்திரன். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டானவர். ஆனா முடிவுகளை ரொம்ப உறுதியாகவும் தீர்க்கமாகவும் சரியாகவும் எடுப்பாரு. அவரே இப்ப சொன்னாரு, நான் ஒரு தென்றல் போல அப்படின்னு சொன்னார் இல்லையா? தென்றல் போலதான், ஆனா ரொம்ப கரெக்டா முடிவுகளை எடுப்பாரு. அதை ஒட்டி தான் திமுகவுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு உடனடியாக கூட்டணியில பிளவு ஏற்படுத்த முயற்சி செய்யாதீங்க, நாங்க சரியா டார்கெட்டை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. இன்னொரு பக்கம் பாஜகவை பேசுபொருளாகவே தொடர்ந்து வைத்திருக்கணும், பாஜக குறித்து தினமும் செய்திகள் வரணும் என்கிற அடிப்படையிலையும் மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற அடிப்படையிலையும் திமுகவை பிரிச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. முதன்மையாக 3 முக்கியமான அமைச்சர்கள், திரு KN நேரு, திரு பொன்முடி, திரு செந்தில் பாலாஜி, இவர்களை டார்கெட் செய்யறாங்க. டாஸ்மாக்ல 1000 கோடி முறைகேடு புகார்கள் இது ஒரு பக்கம். அடுத்து பொன்முடி அவர் பேசிய அந்த அருவருக்கத்தக்க வகையில அந்த ஆபாசமான அந்த பேச்சு, அதை கண்டித்து பாஜகவும் போராட்டங்களை முன்னெடுக்க போகுது. இப்படி ஒரு அட்டாக் அரசியல். அடுத்து மாநில சுயாட்சி என்பதை அகில இந்திய அளவுல திமுக முன்னெடுக்குது. மாநிலங்களுடைய உரிமை என்கிற பெயர்ல உடனடியாக இதற்கு மாநிலங்களை பிரிக்க வேண்டும், பிரிவினைவாதத்தை முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் தூண்டுகிறார் என்று பதிலடி கொடுத்தாரு நயினார் நாகேந்திரன். இப்ப கூட முன்னாள் முதலமைச்சரான மறைந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நினைவிடம் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டுடைய தனி அடையாளமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை வரைந்து வைத்திருக்கும் அரசின் தவறான செயல் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. முக்கியமா சமாதியின் மீது கோயில் கோபுரங்களை வரைந்து இந்து கோயில்களின் புனிதத்தையும் கெடுக்க வேண்டுமா அப்படின்னு இந்த விஷயத்தையும் கையில் எடுத்து உடனடியா வேகமா அட்டாக் அரசியலையும் முன் வச்சிருக்காரு நயினார் நாகேந்திரன். சோ பாஜகவுடைய அரசியல் என்ன, கொள்கைகள் என்ன, அதை தமிழ்நாட்டுல எப்படி வேகமா கொண்டு போகணும், ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியலுடைய நெளிவு சுழிவோடு அதை முன்னெடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவரும் அதிமுகவுல இருந்திருக்காரு. சோ சரியா பதமா தன்னுடைய ஆட்டத்தையும் அவர் ஆடுறாரு. அதுல நிச்சயமா ஸ்கோர் செய்கிறார் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு இப்பவே உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. கூட்டணி உறுதியான அந்த மீட்டிங்கும் காட்சிகளும் பாஜகவுடைய கை ஓங்குகிறதோ என்பதையே உணர்த்துவதாகவும் இருக்கு அப்படின்னு பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் பார்வைகளை முன் வச்சிருந்தாங்க. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு KC பழனிசாமியும் கூட சமீபத்துல பாஜக வெர்சஸ் திமுக என்கிற ரீதியில தமிழ்நாட்டில் அரசியல் களத்தை அமித்ஷா கட்டமைக்கிறார், அதிமுகவை பாஜகவுடைய ஒரு துணை அமைப்பு போல, அடிமைப்பட்ட கட்சி போல பாஜக நடத்துகிறது என்று ஒரு விமர்சனங்களையும் முன் வச்சிருந்தாரு. இப்படி பலரும் முன் வைக்கிறதுல இருந்து அதிமுக புரிஞ்சுக்கிறது என்னன்னா,
திமுக வெர்சஸ் பாஜகன்னு களத்தை கொண்டு போக முயற்சி செய்யறாங்க. அதற்கு நாம இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு தான் உடனடியாக இதற்கு முற்றுப்புள்ளியும் எண்டு கார்டும் போட்டாரு எடப்பாடி. அவங்க எந்த வெப்பனை வச்சு இங்க வர நினைக்கிறாங்களோ அதையே ஃபர்ஸ்ட்லயே உடைச்சிடணும்னு தான் நோ கூட்டணி ஆட்சி என்பதை உறுதிப்பட தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல இதற்கு பின்னணியில திமுகவுடைய கேமும் இருக்கு அப்படின்னு இரண்டு தரப்பும் புரிஞ்சுக்கிறாங்க. தொடர்ந்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தா திமுகவுக்கே சாதகமா மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இரண்டு தரப்பும் மறுபடியும் நெருக்கமாகவும் பயணிக்க தொடங்குறாங்க. ஆக மொத்தத்துல டார்கெட் டிஎம்கே என்கிற இலக்கோடு ஆட்டத்தையும் தொடங்கினாங்க. ஆனா இடையில திடீர்னு எதிர்பார்க்காத மாதிரி பஞ்சாப் கேகேஆர் மேட்ச்ல சடன்னு கேகேஆருடைய விக்கெட்லாம் விழுந்தது. அது போல விக்கெட்டுகள் விழத் தொடங்கினது. இப்ப சுதாரிச்சுக்கிட்டு கேமை வெல்லணும் அப்படின்னு கொஞ்சம் ஆட்டத்தை மாத்தி இருக்காங்க. பார்ப்போம் யாருடைய கணக்குகள் வெல்லும் என்பது. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.